டேய் எங்கடா போற? போன்ட்டு ஒரு 600 இருக்காடா? இருக்குடா, ஏன்டா? அப்போ ஒரு நிமிஷம் என் கூட வா. உனக்கு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ்ல இருந்து பே ஆஃப் பெங்கால் சன்ரைஸ் அண்ட் அரபிக்கடல்ல சன்செட், அதுவும் பிரம்மாண்டமான ஒரு சில பின்னாடி சன்செட் ஆகுற வரைக்கும் எப்படி 600 முடிக்கிற நான் சொல்லுறேன். ஆனா ஆமாங்க, நான் அப்படிதான் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கன்னியாகுமரிக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டேன். அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 80 தான். ஆனா நீங்க அங்க போன உடனே இது நைட்டா இல்ல பகலான்னு கேட்கற அளவுக்கு 3 மணில இருந்து அவ்வளவு பேர் நிக்கிறாங்க சன்ரைஸ் பாக்குறதுக்காக மட்டும். பார்த்த கையோட நீங்க கியூல நின்னா மட்டும் தான் நீங்க கிளாஸ் பிரிட்ஜுக்கு போக முடியும். இல்லனா 6 to 8 hours நீங்க கியூல மட்டுமே நிக்கிற மாதிரி ஆகும். நீங்க போக 2 types of entry இருக்கு. விஐபிக்கு 300 ஜெனரலுக்கு 75 rupees அலோவ் பண்றாங்க. நாங்க 75 rupees டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட நாங்க 3 hours மேல கியூல நின்னு அந்த ஒரு போட்ல ஏறி போகும்போது ஒரு வியூ கிடைச்சிச்சு பாருங்க. அடடா, அப்படி ஒரு அழகுங்க. ஒன்ஸ் நாங்க ரீச் ஆன அப்புறம் அங்க 30 rupees அடிஷனலா சார்ஜ் பண்றாங்க. அதையும் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க கிளாஸ் பிரிட்ஜுக்கு. இதுதான் நம்ம இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ், அதுவும் கடலுக்கு மேல. ஃபர்ஸ்ட் டைம் கால வைக்கும் போது செம்ம பயங்க. ஆனா நாங்க யாரு இங்க. அது மட்டும் இல்லாம சுவாமி விவேகானந்தா மண்டபம்னா ரொம்ப ரொம்ப அழகாவும் அண்ட் அமைதியாவும் அண்ட் முக்கியமா இங்க இருக்க திருவள்ளுவர் ஸ்டாச்சு தாங்க இந்தியாவிலே கடல் மேல இருக்க ஒரே ஒரு சிலைனா அது நம்ம திருவள்ளுவர் சிலை தாங்க. இங்க போறது ஒண்ணும் கஷ்டம்லாம் இல்லங்க. ஆனா ஒரு போட்டோ எடுக்கிறது இருக்கே, எப்பப்பா குறுக்க மறுக்க வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு வழியா அதை முடிச்சுட்டு நீங்க வந்தீங்கன்னா கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பலராமபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க. இதுக்கு டிக்கெட் வெறும் 20 ரூபா தான். அண்ட் நெக்ஸ்ட் அங்க இருந்து டைரக்டா ஆலிமலை சிவன் கோயிலுக்கு பஸ் இருக்கு. இதுக்கு சார்ஜஸ் 20 ரூபா தான். நீங்க சன்செட் பாக்குற அழகு இருக்கே, அதுவும் சிவபெருமான் பின்னாடி மறைகிற அழகு இருக்கே, சொல்ல வார்த்தைகள் பத்தாது. இந்த ஒரு இடம் பேரு ஆலிமலா. இங்க பக்கத்திலேயே கோவளம், விழிஞ்சம் பீச் நிறைய சுத்தி பாக்குறதுலாம் இடம். இந்த ட்ரிப்போட ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு மோர் டீடைல் கமெண்ட் பண்ணுங்க.